ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பறித்த ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். நம்ம எண்ணெயே விடாமல் நம்ம இதை பொரியல் பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பூ சூப்பராக இருக்கும். வாங்க கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கீரைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். கொஞ்சம் தேங்காய் துருவல், வரமிளகாய், ஜீரகம் கையிலேயே நசுக்கி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கீரை உருவி நல்லா பூவும் இளங்கீரையாகவும் உருவி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த பாத்திரம் எடுத்தாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். சரிங்களா? இந்த தண்ணியோட நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், வரமிளகாய், நம்ம கையில் நுணுக்கி வச்சுருக்க ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கீரையை எடுத்து போட போகிறோம். இது எங்கள் கிராமத்தில் எங்கள் அப்பத்தா சொல்லி கொடுத்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் சாயங்காலமே கீரையை உருவி வச்சுருவாங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, உப்பெல்லாம் கரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த கீரையை எடுத்து அதில் போட்டு நல்லா அந்த தண்ணியில் வேகணும். தண்ணி வெந்து வற்றணும். ரொம்ப நேரமும் வச்சுட்ருக்கக்கூடாது, கீரை கடுத்துரும். இப்போ நல்லா பிரட்டிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோடது நல்லா தண்ணி வெட்டி கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் தேங்காய் பூவை திருவி அப்படியே பூ போல் போட்டு அதை கிளறி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு எண்ணெய் ஊற்றுற கீரை மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கும். இன்னொன்று, இது கெட்டு போகாது. நம்ம காலையில் செஞ்சோன்னா கூட மதியம் வரைக்கும் தான் இருக்கும் எண்ணெய் ஊற்றுறது, தாங்கும். அதுக்கு மேலே சாயந்தரத்துக்குலாம் கெட்டு போயிடுற மாதிரி ஆயிரும்ல. இது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி செய்கிறது அந்த காலத்து பெரியவங்க சொல்லி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள் நம்ம கீரையை